ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு சமையல் தான் இன்றைக்கி. பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன், ரொம்ப பிஞ்சான ஒரு பீர்க்கங்காய். அதில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவை தோலை தனியாக வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பீர்க்கங்காவை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு 1-2 வெந்த மாதிரியே பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோலை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வடகம், பூண்டு, மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வடகம் பாருங்கள், வெங்காய வடகம் எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சோண்டு, கடலைப்பருப்பு. இப்போ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வடகத்தை தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு, பட்டை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ நிறையா கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ தோல் சீவி வச்ச தோலை அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. நல்லா வதக்கியாச்சு. துவையலுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது சாம்பாருக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்ல பிஞ்சான பீர்க்கங்காய் நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சின்ன வெங்காயம் எடுத்து சாம்பார் வச்சா ரொம்ப சுவையாக இருக்கும். பருப்பு போட்டாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது கொதிச்சதுக்கப்புறம் பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிடலாம் கொஞ்சமாக. சுவையான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பருப்பு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. துவையல் ரொம்ப சிம்பிளான சமையல், சீக்கிரமாக செஞ்சிடலாம்.